என்னடா வேணும் உனக்கு? ஆனா அந்த சிப்ஸ் எவ்வளோண்ணா? சிப்ஸா 10 ரூபாடே. அக்கா உங்களுக்கு வலிக்கலையா? அந்த முறுக்கு அது 10 ரூபா தானே. இந்தாக்கா பிடிங்க. அந்த ஜூஸ் எவ்வளோண்ணா? சூஸா? அதுவும் 10 ரூபா தான்டே. இல்லை உனக்கு என்னதான் வேணும்? என்ன வாங்க வந்த நீங்க? அதை சொல்லு. மிட்டாய் தான் வாங்க வந்தேன். என்ன மிட்டாய் வேலை வேணும் உனக்கு? அக்கா இந்தாங்க 450 ரூபா. தம்பி அதை பருப்படுத்து கொடு. சொல்லு. அந்த மிட்டாய் என்ன விலை? 5 ரூபாடே. முதல்ல காசு வாங்கியால பிறகு என்ன சாக்லேட் இருந்தாலும் வாங்கிக்கிறியாமா? வீட்டுக்குள்ள நின்று தலை சீவாதடி. வீடு ஃபுல்லா ஒரே முடியா சுத்திட்டு இருக்கும். வெளியே போய் தலை சீவு. ஹே வாடா, ஏன் அங்கேயே நின்றுட்ட? அம்மாவை பக்கம் வந்தியா? ஆமாக்கா. சரி ஓகே போய் பாரு. டேய் பின்னாடி டோர் வழியா போ. எனக்கா? நீ முன்னாடி வாசல் வழியா போகக்கூடாது. பின்னாடி ஒரு வாசல் இருக்கு, அது வழியா தான் போகணும். சரியா? போ. அம்மா சந்திரன கடையில் ஒரு மிட்டாய் பார்த்தேன். கேட்டால் 5 ரூபான்னு சொல்கிறாங்க. 5 ரூபா கொடுமா. என்கிட்ட சில்லறை இல்லை சாமி, நீ வீட்டுக்கு போ. அம்மா வீட்டில் வந்து காசு தரேன். இப்போவே வேணும் கொடுமா. அம்மா கொடுமா, காசு கொடுமா. நான் தான் சில்லறை இல்லைன்னு சொல்கிறேன்ல, போ. அம்மா வேணும் கொடுமா, காசு கொடுமா. ஒன்றும் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிற. இந்த 2 ரூபா பத்தமா, 5 ரூபா கொடுமா. சில்லறை இல்லைன்னு சொல்கிறேன்ல. இவ்வளோ துணி இருக்கு. நான் துணியை துவைப்பேனா அவங்க கூட ஓரியான்ட்டு இருப்பேனா? வீட்டுக்கு போனா வரேன். ஏய் வீட்டுக்கு போய் தலைக்கு என்ன வச்சுட்டு பாப்பா கூட இருடா, அங்கங்கே சுத்தாம. டேய் வசந்த், ஒரு நிமிஷம் நில்லு வரேன். நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற? ஆமாக்கா. நல்லா படிக்கிறியா? என்ன கிரேட் வாங்குற? A கிரேடு. ஏய் போய் தானே சொல்கிற. நீ சரியாக படிக்கிறது இல்லைன்னு உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா படிக்கணும் சரியா? இந்தா ஒன்று நீ சாப்பிடு, ஒன்று தங்கச்சி பாப்பாவுக்கு கொடுத்துரு. டேய் ரெண்டும் நீயே சாப்பிடுவியா இல்லை தங்கச்சி பாப்பாவுக்கு கொடுப்பியா? கொடுப்பேன். கண்டிப்பாக நீ கொடுக்கணும். இல்லாட்டி நீ கொடுத்துருக்கியான்னு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பார்ப்பேன். சரியா? ஐயோ அங்கே வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாக வந்து பார்ப்பேன். ஏன்டா நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா? எங்கள் வீட்டில் ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. பின்னாடி வாசல்லையே நீங்கள் இப்படி தான் வருவீங்க.